சேரில் உட்கார்ந்து தொழ முடியுமா அப்படின்னு கேட்டால், அதிலையும் இப்போ நவீன காலத்திலாம் இது வந்துச்சு, இந்த சேர் சிஸ்டம். கருத்து வேறுபாடு இருக்கிறது, ஆனால் சரியான கருத்து தொழலாம். சேரில் உட்கார்ந்து கதிரையில் உட்கார்ந்து தொழலாம் என்பது தான் சரியான கருத்து. யார் தொழலாம்? நின்று கொண்டு தொழ முடியாதவன். இப்போ நிற்கல, சிலாக்களுக்கு கண்ணெடுத்துக்கு நிற்கல, கால் துமுக்கும், இடுப்பு நோவும், கால் வலிக்கும். இப்போ இவர் என்ன செய்யலாம்? சேரில் இருக்கலாம். இவருக்கு ருக்கு செய்ய இயலும். இவருக்கு ருக்கு செய்ய இயலும் என்று அவர் என்ன செய்யணும்? ருக்குடைய டைமுக்கு எழும்பி ருக்கு செய்ய வேண்டும். இவருக்கு சுஜூது செய்ய இயலும் என்றால் சுஜூதுக்கு அவர் போக வேண்டும். இவர் என்ன செய்யறாருன்னா, ஒரே இருப்பில் இருந்து கையை இப்படி முன்னு தள்ளுறதும் பின்னு தள்ளுறதும் தலையை கொஞ்சம் குனிகிறதும் அவருக்கு முடியும். தொழுகை வேஸ்ட். நிறைய பேர் சிம்பிளான இடுப்பு பிடிக்கலாம் வந்து கல்யாண வீட்டில் போய் நீண்ட நேரம் நிற்கிறாங்க, அரசியல் கூட்டத்துக்கு போய் ஃபுல்லாக நிற்கிறாங்க. இது வந்து உங்களுடைய பிரச்சனை. அது அதுக்காக சொல்லுகிறேன். ஒரு அரசியல் கூட்டம் நடக்கும், இப்படி போய் கையை கட்டிட்டு அன்றைக்கு முழுக்க நிற்கிறார், பள்ளிக்கு வந்தோடனே இருக்கிறார். இருந்துகிட்டா நிற்கலான்னு அல்லாஹ்கிட்ட போய் சொல்ல முடியுமான்றதை நீங்கள் தீர்மானிச்சுக்கொள்ளும். அதை யாரும் உங்களுக்கு ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்போ நம்மளோட கேள்வி வந்ததுக்கு காரணம் என்னென்றால், நீங்கள் அங்கே 3 மணித்தியாலும் 4 மணித்தியாலும் நின்றீர்கள், இங்கே 5 நிமிஷம் நிற்கலான்னு சொல்கிறீங்க. அப்போ அதில் ஒரு டவுட் இருக்கு. உண்மையிலே உங்களால் முடியாது என்றால் இருந்து தொழுங்கள். நின்று தொழ முடியுமான நிலையில், நான் திரும்பவும் சொல்கிறேன், நின்று தொழ முடியுமான நிலையில் இருக்கிற ஒருவர் ஃபர்லான தொழுகையை இருந்து தொழுதால் அவருடைய அந்த தொழுகை பாத்திலாகிவிடும், ஏற்றுக்கொள்ளப்படாது. ருக்கு செய்ய முடியுமான ஒருவர் ருக்கு செய்யாமல் விட்டால் அவருடைய தொழுகை பாத்திலாகும். சுஜூது செய்ய முடியுமான ஒருவர் சுஜூதை விட்டால் அவருடைய சுஜூத் என்றால் நெச்சுரலான அந்த வளமையான சுஜூது, நிலத்தில் நெற்றியை வைத்து 7 உறுப்புகள் பட அந்த சுஜூது செய்வதை விட்டால் அவருடைய தொழுகை பாத்திலாகும். எனவே கதிரையில் இருந்து தொழக்கூடிய சகோதரர் இது புற அதில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஆனால் சுன்னத்தான தொழுகையை பொறுத்தளவில் இருந்துக்கு தொழலாம், அனுமதி இருக்கு. அதில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்துக்கு மேலிருந்து தொழுதிருக்கிறாங்க. ரைட். இருந்து சுன்னத்தான தொழுகையை தொழுதால் ஹாஃப் நன்மை கிடைக்கும். ஹதீஸ் புகாரில் வர ஹதீஸ். சுன்னத் தொழுகையை ஒருவர் இப்போ இஷா தொழுதுட்டு இருந்து சுன்னத் தொழ விரும்புகிறார், ஒன்றும் இல்லை, ஒரு வருத்தமும் இல்லை, ஜஸ்ட் அவர் இருந்து தொழ விரும்புகிறார். கூடுமா கூடாதா? கூடும். அப்படி தொழுதால் அவருக்கு இப்போ 100 நன்மை 50 தான் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கதிரை எங்கே போடுறது? கதிரையில் தொழுறாக்கள் கதிரை எங்கே போடுறது? இது ஒரு பெரிய சர்ச்சை. இப்போ ஒரு நாள் கொழும்புல ஒரு பள்ளியில் பார்த்தோம், ஒரு ஆள் முன்னுக்கு இழுக்கார், ஒரு ஆள் பின்னுக்கு இழுக்கார். ஏன்னா அங்கே சொல்லி கொடுத்துருக்கு சஃப்புக்கு நேராக வைக்க சொல்லி. இவர் படிச்சிருக்காரு அப்படின்னா இவர் கால் வந்து சஃப்பில் இருக்கணும். உண்மை வல்லாஹி கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 செகண்ட் நிமிஷம் அவங்க 2 பேருக்கும் இடையிலேயே ஃபைட் போணுச்சு. அதே பிறகு இவர் என்ன செஞ்சாருன்னா சும்மா நின்றார். பின்னுக்கு இழுத்தவர் அவர் தக்பீர் கட்டினது பிறகு மரம் எடுத்து போட்டுட்டு அவர் விருப்பத்துக்கு இருந்தார். இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதில் நமக்கு தெளிவான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. கதிரை எங்கே முன்னு போடணுமா பின்னும். இருந்து தொழுதல் என்பது ரசூலுல்லாஹ் காலத்தில் சொல்லப்பட்டது. இது நிலத்திலிருந்து தொழுறது. நிலத்திலிருந்து தொழும்போது நம்முடைய பித்தட்டு வளமை அத்தியாயத்தில் உட்காரும் போது எந்த இடத்துல உட்காருவோமோ அந்த இடத்துல உட்கார்ந்தோம்னா ஒரு சிக்கலும் இல்லை. இப்போ நமக்கு என்ன சிக்கல் வருது என்றால், சஃப்பில் நிற்கக்கூடிய மாதிரி சேரை போட்டோம் என்றால் அவர் சஃப்பை விட்டு முன்னுக்கு போவார். ரைட். அவரோட கால் வந்து முன்னுக்கு இருக்கும். பின்னுக்கு இழுத்து போட்டிருந்தாருன்னா பின்னுக்கு தொழுறாள்ல பிரச்சனை, சுஜூது செய்யலாமல் போகும், சில நேரம் ருக்கு செய்யலாமல் போகும். இப்போ இந்த இடத்துல கதிரையில் சொல்லக்கூடியாக்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு சைடாக போய் அப்படியே கதிரையை போட்டுட்டு தொழுறதுக்கு முயற்சி செய்தால் இலகுவாக இருக்கும் என்பதுதான் உலமாக்கள் இதற்கு காட்டக்கூடிய விளக்கமாக இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களை, முடியுமானவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறையில் நம்முடைய தொழுகை அமைத்துக் கொள்ள வேண்டும். தொழுகைகளில் நாம் அறிந்த நிலையில் தவறுகள் விடாமல் நம்முடைய தொழுகைகளை உயிரோட்டமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.